எக்ஸப்ஷனல் கேப்டன்சி. ரோஹித் சர்மா வந்து இப்ப எல்லாரும் அவரோட ரெக்கார்ட் பத்தி எல்லாம் பேசினாங்க. உங்ககிட்ட நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ரோஹித் சர்மா இண்டிபெண்டா யோசிக்க மாட்டாரோ, எவ்வளவு தடவை பேசியிருக்கேன். இப்ப இல்ல, நான் சொல்றது அவர் அந்த 2023 வேர்ல்ட் கப்ல தோத்த நேரங்கள்ல, அந்த டாஸ் டிசிஷன் மறந்த நேரங்கள்ல எல்லாம் வந்து ஹி ரெஸ்பெக்ட் ஸ்பின்னர். அவர் வந்துமே அஸ்வின் டீம்ல இல்ல அப்படின்றப்போ என்னால அதை ஏத்துக்க முடியல, எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் அவருக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் 4 ஸ்பின்னர்ஸ் உள்ள கொண்டு வந்தாரு. அப்படியே நான் ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சோட ரிலேட் பண்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல 150 பார்ட்னர்ஷிப் பங்களாதேஷ் போட்டாங்க, 100 பார்ட்னர்ஷிப் பாகிஸ்தான் போட்டாங்க. எப்போல இருந்து எப்ப போட்டாங்க ஈஸ்வர்? 8ல இருந்து 32 ஓவருக்குள்ள. ஏன்னா அந்த இடத்துல நமக்கு விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு போலர் இல்ல, அதனால தான் நான் ஹர்ஷதீப் வேணும்னு கேட்டேன். பட் இவங்க என்ன பண்ணாங்க, சூப்பரா யோசிச்சு ஹர்ஷதீப் இல்லாம ஹர்ஷித் ராணாக்கு பதிலாக வருண் சக்கரவர்த்தி கொண்டாந்தாங்க. இட் மேட் ஒண்டர்ஸ். அந்த 8 ஓவர்ல இருந்து கரெக்டா அவர் அதுதான் செய்யறாரு. 8 ஓவர்ல இருந்து 32 ஓவருக்குள்ள விக்கெட் எடுக்கிறதுக்கான மேஜிக் அவர் பண்ணி விடுறாரு. இல்ல அவர் இந்த பக்கம் ரொம்ப ஸ்லோ டவுன் பண்றதுனால அந்த பக்கம் வர ஜடேஜாவையோ குல்தீப்பையோ அடிக்க ட்ரை பண்ணி விக்கெட் விட்டுறாங்க. So it is a pressure mutually created. இப்ப வருண் சக்கரவர்த்தி விக்கெட் எடுத்துக்கு அவர் மட்டும் தான் காரணம் இல்ல, இந்த சைட் போலர்ஸ் போறதும் காரணம். பட் the difference has been created. அதனால தான் இந்தியா சூப்பரா பண்ணாங்க.